நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவளாய் என்னுடைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நன்மைக்கு முந்திக் கொள்வோம் என்ற தலைப்பின் கீழே உங்கள் முன் உரையாட நான் கடமைப்பட்டு உள்ளேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய குடும்பத்தாருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான தேவையாக இருப்பது பொருளாதாரம். செல்வம் இருந்தால்தான் நம்முடைய பசியை போக்க முடியும். செல்வம் இருந்தால்தான் நாம் நம்முடைய உடல் உறுப்புகளை மறைக்கக்கூடிய ஆடைகளை வாங்கி அணிய முடியும். மழையிலும் வெயிலிலும் குளிரிலும் நம்மை பாதுகாப்பதற்காக ஒரு வீடை கட்டுவதாக இருந்தாலும் அதற்கு பொருளாதாரம் என்பது மிக முக்கிய தேவையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப வாழக்கூடிய இந்த வாழ்நாட்களில் இந்த காலங்களிலேயே செல்வம் இல்லாமல் ஒரு நாளை கழிப்பது என்பது மிக கடினமான ஒரு விஷயம். அப்ப இந்த உலக வாழ்க்கை நாம் இலகுவாக ஏழ்மை இல்லாமல் நம்முடைய தேவைகளை நாம் எளிதில் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொருளாதாரம் என்பது மிக முக்கிய தேவையாக இருக்கும். அதுபோல நாளைய மறுமை நாளிலேயே நாம் இன்பமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னான், மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னான், திருப்தியான அந்த சுவனத்திலேயே நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமாக இருப்பது நன்மைகள். இறைவனே தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயே இதை சொல்லி காமிக்கக்கூடியவனாக இருக்கான். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 8வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், அந்நாளிலேயே மதிப்பீடு என்பது உண்மை. ஃபமன் சகூலத் மவாஸீனஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யாருடைய நன்மையினுடைய எடை கனத்திருக்கிறதோ அவர்தான் வெற்றியாளர் என்பதாக இறைவன் சொல்றான். அந்த நிரந்தரமான அந்த வாழ்க்கையில அந்த மறுமை நாளிலேயே இறைவன் நம்முடைய நன்மை தீமையை அல்லாஹ் மீசான் என்ற தராசிலேயே அடக்கக்கூடியவனாக இருப்பான். அப்போது நன்மையுடைய எடை யாருடையது கனமாக இருக்கோ அவர்தான் வெற்றியாளர், அவர்தான் ஜெயிச்சிட்டாரு என்பதாக இறைவன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காமிக்கிறார். அதே போன்று காரியா என்று அழைக்கக்கூடிய அத்தியாயத்தில் இறைவன் சொல்லும் பொழுது فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ. அல்லாஹ் சொல்றான், யாருடைய நன்மையினுடைய எடை கனத்திருக்கோ அவர் திருப்தியான வாழ்க்கையில் வாழ்வார். எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, எந்த ஒரு கவலையும் இல்லை, மிக திருப்தியான நிம்மதியான வாழ்க்கை யார் வாழ்வார்? நாளை மறுமையில் யார் வாழ்வாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது யாருடைய நன்மையினுடைய எடை அதிகமாக இருக்கோ அவர்தான். அடுத்த வசனத்தில் இறைவன் பேசுகிறான், وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فَأُمُّهُ ஹாவியா. யாருடைய எடைகள் லேசானதாக இருக்கோ, கம்மியா வெயிட்லெஸ்ஸா இருக்கோ, அவர் சென்றடையக்கூடிய இடத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான், ஹாவியா என்று அழைக்கக்கூடிய நரகம். இந்த வசனங்களின் மூலமாக இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாளைய மறுமையிலேயே சுவனத்திற்கு நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னான். இன்பமான திருப்தியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியம் நன்மை. நன்மையான காரியங்கள் அமல்களை உலகத்தில் நாம் செய்தால்தான் அது நம்மை சுவனத்திற்கு இன்பமான வாழ்க்கைக்கு நமக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கும். எப்படி நம்முடைய நன்மையினுடைய தராசை கணக்க செய்கிறது, எப்படி நாம் அதாவது இறைவன் நாளை மறுமையிலேயே மதிப்பிடும் பொழுது பாவத்தை விடவும் எப்படி நன்மைகளை அதிகரிக்க செய்ய வேண்டும் அப்படின்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலேயே சொல்லி காட்டும் பொழுது, அதாவது இந்த உலக வாழ்க்கையில் வாழக்கூடிய நாம எப்படி இந்த உலகத்திலேயே செல்வம் பொருளாதாரம் முக்கியம் என்ற அந்த பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கிறோமோ, அந்த பொருளாதாரத்தை நோக்கி திரட்டக்கூடியவர்களாக இருக்கிறோமோ, அது போன்று நன்மைகளையும் இந்த உலகத்தில் நாம் திரட்டக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலேயே
தன்னுடைய மனிதர்களுக்கு கட்டளைகளை சொல்றான். அந்த கட்டளையில் ஒரு கட்டளையாக இறைவன் பேசும் பொழுது ஃபஸ்தகபில் கைராத், நீங்கள் நன்மைக்கு முந்திக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கட்டளையிடக்கூடியவனாக இருக்கான். நன்மையான காரியம் இருக்கு இல்லையா, அந்த நன்மையான காரியங்களுக்கு நீங்கள் முந்துங்கள், விரையுங்கள் என்பதாக இறைவன் சொல்லி காமிக்கக்கூடியவனாக இருக்கும். இப்ப நன்மையான காரியங்களுக்கு நம்ம எப்படி விரைகிறது, எப்படி நன்மையான காரியங்களுக்கு போட்டி போட்டுக் கொள்வது? உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஊர்ல ஒருவர் துணி கடையை ஒருத்தவங்க ஆரம்பிக்கிறாங்க, புதுசா துணி கடையை திறக்கிறாங்க. அப்போது ஒரு சிறப்பு பரிசு என்ன அப்படின்னா, முதலில் வரக்கூடிய 10 நபருக்கு 4 கிராம் மதிப்பிலான கோல்டு காயின், தங்க நாணயம் இலவசம். ஃபர்ஸ்ட் 10 பேருக்கு யார் வர்றாங்களோ அவருக்கு 4 கிராம் மதிப்பிலான தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும் அப்படின்ட்டு ஒரு போர்டு மாட்டி இருக்காங்க. முந்தியவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சைட்ல எழுதிருக்காங்க. இப்ப எப்படியாக நம்முடைய போட்டி இருக்கும், எப்படியாக அதை பெறுவதற்காக நாம் விரையக்கூடியவர்களாக இருப்போம்? பொதுவாகவே துணி கடை அப்படின்னாலே பெண்கள் ஜேஜேன்னு இருப்பாங்க. துணிகளை வாங்கி மாட்டி அழகு பார்க்கிறோமோ இல்லையோ, அதை மடிச்சு வச்சு பீரோல பார்க்கிறது அவ்வளவு ஒரு ஆனந்தம். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலேயே சொல்லும் பொழுது, அமல்களிலேயே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்பதாக இறைவன் சொல்லி காமிக்கக்கூடியவனாக இருக்கான். அதே போல அல்லாஹ் தன் திருக்குர்ஆனில் சொல்றான், வசாரியு இலா மக்ஃபிரத்தம் மிர் ரப்பிக்கும் அர்லுவஸ் ஸமாவாத்து வல் அர்த், இறைவனுடைய மன்னிப்பிற்கும் வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவை கொண்ட சுவனத்திற்கும் நீங்கள் விரையுங்கள். வசாரியு இலா மக்ஃபிரத்தம் மிர் ரப்பிக்கும் வல் ஜன்னah, இறைவனுடைய மன்னிப்பிற்கும் சுவனத்திற்கும் நீங்கள் முந்துங்கள் என்பதாக இறைவன் சொல்லி காமிக்கக்கூடியவனாக இருக்கான். எப்படி இந்த உலக விஷயங்களுக்காக போட்டி போடுறோம் இல்லையா, உலகத்திலேயே ஒரு மதிப்பான ஒரு பொருள், ஒரு ஃபாயிதா, ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அதற்கு எப்படி ஒரு போட்டியாக அலைகிறோமோ, அது போன்று நன்மை என்று சொன்னால், அமல் என்று சொன்னால், அந்த அமல்களிலேயே போட்டி போடக்கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும். அந்த அமல்களை நோக்கி விரையக்கூடியவர்களாக நாம இருக்க வேண்டும். இறைவன் இப்படிதான் சொல்றான், நீ சுவனத்தை நோக்கி நன்மையை நோக்கி ஆமையை போல நடக்காத, வேகமாக ஓடக்கூடிய குதிரையை போன்று நீ ஓடிவா என்பதாக இறைவன் திருமறை குர்ஆனிலேயே நன்மையை நோக்கி விரையுங்கள் என்பதாக அல்லாஹ் பேசக்கூடியவனாக. இப்ப நன்மையை நோக்கி அமல்களை நோக்கி நாம் விரையக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அமல்களை நோக்கி விரைந்தோம் அப்படின்னா அதற்கான கூலி என்ன? அல்லாஹ் தன் திருக்குர்ஆன்ல அதை பத்தி பேசுறான். முந்தியோரே, அமல்கள்ல யார் முந்திக் கொள்கிறார்களோ, நன்மையான காரியங்களில் யார் முந்திக் கொள்கிறார்களோ, சுவனத்திலும் சொர்க்கத்திலும் அவர்கள் தகுதியால் முந்தியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதாக இறைவன் தன் திருக்குர்ஆன்ல சொல்றான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், உலாயிக முகர்ரபூன், அவர்தான் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். யாரு? யார் நன்மையான காரியங்களிலேயே முந்திக் கொள்கிறார்களோ அவர்தான் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்பதாக இறைவன் தன் திருக்குர்ஆன்ல சொல்றார். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசும் பொழுது, ஃபி ஜன்னாத்தின் ஐன், இன்பமான சுவனத்தில் அவர்கள் இருப்பார்கள். முந்தியவர்களாக நாம இருக்கலாம் சுவனத்துல, இறைவனினுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும் இன்பமான சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கும். எது? நன்மையான காரியங்களிலேயே நாம் முந்தக்கூடியவர்களாக இருந்தார். சுவனத்தை இலக்காக கொண்ட நாம அந்த சுவனத்தை அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நன்மை என்ற இந்த விஷயத்தில் நம்முடைய நிலை எப்படியாக இருக்கும்? நன்மை என்ற அந்த விஷயத்திலேயே ஒரு காரியம் நன்மை என்று சொல்லப்பட்டால் அதை நோக்கி விரையக்கூடியவர்களாக முந்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? அமல் என்று சொன்னால் இது அல்லாஹ்விடத்திலேயே நற்கூலி பெற்று தரும், இது மீசானுடைய தராசை நிரப்பும் என்று
சொல்லப்பட்டால் அந்த அமல்களை நோக்கி விரையக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவரும் பரிசோதனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நன்மை என்று சொன்னால் நம்முடைய பெரும்பான்மையானவர்களினுடைய நிலை என்ன தெரியுமா? இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய பலரினுடைய நிலை, இந்த காரியம் நன்மை, இது செஞ்சா அல்லாஹ்வினுடைய நற்கூலியை பெற்று தரும், இறைவனுடைய சுவனத்தை பெற்று தரும் என்று சொல்லப்பட்டால் அந்த காரியம் கொஞ்சம் சிரமமா இருந்தா அதை விட்டு விரண்டு ஓடுறோம். அந்த காரியம் நமக்கு ஒரு கஷ்டமானதாக இருந்தால் அதை உதறி தள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் வந்த சஹாபிய பெண்மணிகள் நன்மை என்று சொன்னாலே அந்த நன்மைக்கு முந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்துல ரசூலா காலத்துல சில ஏழை சஹாபாக்கள் நபிகளார் இடத்துல வர்றாங்க. அல்லாஹ்வினுடைய தூதரே, பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருக்காங்க இல்லையா, அவர்கள் எங்களை விடவும் அதிகமாக நன்மைகளை அவர்கள் சம்பாதிக்கிறாங்களே. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, எப்படி? அல்லாஹ்வின் தூதரே, நாங்களும் தொலை செய்யறோம், அவர்களும் தொலை செய்யறாங்க, இதுல பிரச்சனை இல்லை. நாங்களும் நோன்பு நோக்கிறோம், அவர்களும் நோன்பு நோக்கிறாங்க, இதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்கள் தான தர்மங்களை செய்கிறார்கள், எங்களால் செய்ய முடியலையே. பொருளாதாரம் இருந்தா தானே செய்ய முடியும். ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு குற்றமாக வந்து நிற்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அவர்கள் பொருளாதாரத்தின் மூலமாக என்னென்ன அமல்கள் செய்ய முடியுமோ அவை அத்துணையும் செய்யறாங்களே, எங்களால் அதை செய்ய முடியலையே என்று வருத்தத்தோடு அந்த ஏழை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த ஏழை சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கத்து தரட்டுமா? ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கட்டுமா? இந்த அமலை நீங்கள் கடைபிடித்தால் உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. யார் இது செய்யறாங்களோ அவங்களை தவிர உங்களை போல சிறந்தவர்களே யாரும் கிடையாது. இந்த அமலை நீங்கள் பின்பற்றினால். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கற்றுத் தராங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் அந்த அமலை கத்துக் கொடுத்துட்டு சஹாபாக்கள் எல்லாம் கத்துக்கொண்டு போறாங்க. நபிகளாரிடமிருந்து கற்றுக்கொண்ட அந்த அமலை செயல்முறைப்படுத்துறாங்க. இந்த நியூஸ் பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுடைய காதுகளை விழுது. அவர்கள் விட்டுருவாங்களா? நபிகளார் அவர்களிடத்திலிருந்து இவங்க கத்துட்டு வந்தாங்களா, இந்த அமல்களை நாங்களும் செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த அமலை கூட விடாமல் அந்த பணக்கார சஹாபாக்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். மீண்டும் ஏழையான அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. அல்லாஹ்வின் தூதரே, பணக்காரர்கள் அதிகமாக நன்மை செய்யறாங்கன்ட்டு தானே அவங்க கிட்ட வந்தோம். அவர்களுக்கு சரிக்கு சரியாக நிகருக்கு நிகராக நாங்களும் நன்மை செய்யணும்னு வந்தோம். இப்ப நீங்க கற்றுத்தந்த அந்த அமலை அவர்களும் கடைபிடிக்கிறார்களே, இப்ப என்ன செய்ய? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, ذَلِكَ مِنْ فَضْلِ اللَّهِ, இது அல்லாஹ்வினுடைய அருட்கொடை. யூதிஹி மன் யஷாஉ, இந்த அருட்கொடையை தன் நாடியோருக்கு அல்லாஹ் அதை வழங்கக்கூடியவனாக இருக்கான். இந்த அருட்கொடை, அதாவது செல்வம் என்பது அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை. அவனை யாரை விரும்புகிறானோ, யாருக்கு நாடுகிறானோ அவனுக்கு தான் தருவான் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க. இந்த செய்தியிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை பாடம் என்ன அப்படின்னா, எந்த அளவிற்கு சஹாபாக்கள் நன்மையான காரியங்களிலேயோ போட்டியாக இருந்தாங்க பாருங்க. அந்த நன்மையை கடைபிடிப்பதிலேயே எலியும் பூனையாக சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் மட்டும்தான் அதிகமாக நன்மையை செய்வீங்களா? உங்களுக்கு சரிக்கு சரியாக உங்களை பிடிக்கக்கூடிய விதத்திலேயே நாங்களும் அமல்கள் செய்வோம் என்று பூனையை போன்று ஏழை சஹாபாக்களும், நீங்கள் எவ்வளவுதான் எங்களை பிடிக்க முயன்றாலும் ஒருபோதும் உங்களால் பிடிக்க முடியாது, உங்களை விடவும் அதிகமாக செய்வோம் என்று எளியாக ஏழை பணக்கார சஹாபாக்களும் இப்படி நன்மை என்று சொன்னாலே போட்டி போட்டுக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது போன்று நன்மையான காரியங்களில் நாம் போட்டி போடுறோமா? அமல்கள் என்று சொன்னால் இது மாதிரியான போட்டிகள் நம்மிடம் வருதா? தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் போட்டி போடுவோம். எந்த ஒரு சம்பந்தமே இல்லாத விஷயத்திற்கு, உதாரணத்துக்கு சொல்லணும்னா,
சில ஆண்கள் ஏதோ ஒரு பொருளை வாங்குறதுக்கோ அது எதுக்காகவோ ரோட்ல பைக்ல போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தவர் இவருடைய வண்டியை விட அவர் முந்தி போயிடுவார். இவருக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. அவர் பாட்டுக்கு அவருடைய வேலையை பார்க்கறதுக்காக விரைந்து போறார். இவருக்கு இங்க ஒரு போட்டி வரும். இப்படியா, எப்படி என்னை இவர்கள் முந்த முடியும்? இவர் எப்படி என்ன முந்தி போக முடியும்? விட்டுருவோமா? உன்னை விடவும் நான் முந்துகிறேன் என்று சொல்லி பைக் ஒரு ரேச திருவி இவரை விடவும் அவர் முந்தி போவார். ஃபாய்தாவே இல்லதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் போட்டிகள் நடக்கும். ஆனால் நன்மைகள் என்று சொன்னால் இது மாதிரியாக போட்டிகள் நம்மிடம் இருக்கு. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், وَفِي ذَلِكَ فَلْيَتَنَافَسِ الْمُتَنَافِسُونَ. போட்டியிடுபவர் இதில் போட்டியிடட்டும். எதுல? சுவனத்திலேயே, நன்மைகளிலேயே நீங்கள் போட்டி போடுங்க. அமல்கள் செய்வதற்காக நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள். அப்ப அமல்கள் செய்வதற்காண்டி நமக்கு போட்டிகள் இருக்கும். என்னடா இவரு எப்ப பார்த்தாலும் தொழுகையில ஃபர்ஸ்ட் ரோல எடை எப்படி கிடைக்குது? முதல் ரோலையே ஃபர்ஸ்ட் வரிசையிலேயே போய் நின்னுக்கிறாரே, இனி விடக்கூடாது. முதல் வரிசையில் நானும் என்ற அந்த அமலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற போட்டி நம்மிடம் இருக்கணும். ஜும்மாவுடைய நாளா? ஜும்மாவுடைய நாளிலேயே அனைவரை விடவும் முந்தி பள்ளிக்கு நுழைந்து எப்படியாவது ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மையை நான் பெற வேண்டும் என்ற போட்டி நம்மிடம் இருக்க வேண்டும். ஆனா நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, அமல்கள் என்று சொன்னாலே அதுல இருந்து பின்வாங்கணும். ஜும்மாவுடைய நாளா? எப்படியும் 2 உரைக்கு பிறகுதான் தொழுக தானே கடமை அப்படின்னு சொல்லி முதல் உரை தூங்கும் போதுதான் ஆள் குளிக்க போறது. பள்ளி வாசலுக்கு நுழையும் போது முதல் வரிசையில இடம் இருந்தாலும் முதல் வரிசையில நின்னோம் அப்படின்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். பின்னாடி வரிசையா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், அங்க போய் நின்னுக்கலாம் அப்படின்னு சொல்லி அமல்கள் செய்ய வாய்ப்பு இருந்தும், அமல்கள் செய்ய முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலைகள் இருந்தும் அந்த அமலை விட்டு பின்வாங்கக்கூடியவர்களாக, அந்த அமலை புறந்தள்ளக்கூடியவர்களாக, அலட்சிய போக்கர்களாக நாம வாழ்ந்து வருகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் எல்லாம், அதுல ஒரு சஹாபாக்கள், அதாவது மிக பிரபலியமான ஒரு நபி தோழர், அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வினுடைய தூதருடைய மிக நெருங்கிய ஒரு நண்பர் யாரு? அபூபக்கர் சித்திக் அலி அவர்கள். அவர்கள் எந்த அளவிற்கு அமல்கள் என்று சொன்னால் முந்தி இருப்பாங்க தெரியுமா? ரசூல்லா ஒரு நேரத்துல மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் யதார்த்தமாக ரசூல்லா கேட்கிறாங்க, இன்றைய தினம் உங்களின் நோன்பு நோற்றவர் யார் அப்படின்னு ரசூல்லா கேட்கிறாங்க. அதற்கு அபூபக்கர் அலி அவர்கள், நான் நோன்பு நோற்றேன் யார் ரசூல்லா. ரசூல்லா இரண்டாவதாக கேட்கிறாங்க, இன்றைய தினம் உங்களில் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார்? அதற்கும் அபூபக்கர் அலி அவர்கள், நான். உங்களில் இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார் அப்படின்னு ரசூல்லா கேட்கும் பொழுது அதற்கும் அபூபக்கர் அலி அவர்கள், நான் ஒரு ஏழைக்கு உணவளித்தேன் அப்படின்னு ரசூல்லா கிட்ட சொல்றாங்க. நான்காவதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்கிறாங்க, இன்றைய தினம் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தவர் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கும் அபூபக்கர் அலி அவர்கள், நான் என்று கை உயர்த்தக்கூடியவர்களாக இருக்காங்க. நோன்பு நோற்பது, ஜனாசாவை பின்தொடர்வது, ஏழைக்கு உணவளிப்பது, ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பது, இந்த நற்காரியங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்தாலே ஏராளமான சிறப்புகளும் நன்மைகளும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நற்காரியங்கள். இது ஒன்று சேர ஒரு சேர அபூபக்கர் அலி அவர்கள் 4ஐயும் நான் செய்தேன் என்பதாக சொல்றாங்க. இப்ப அமல்களிலேயே எந்த அளவிற்கு கடைப்பிடிப்போடு வாழ்ந்தார்கள். இப்ப நம்முடைய நிலை என்ன? இந்த மாதிரியான கேள்விகள் நம்மிடம் கேட்கப்பட்டால், இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம இடத்துல கேட்கப்பட்டால் நம்முடைய பதில் என்ன? நம்முடைய கை உயருமா? நம்முடைய கை மேல உயரணும் அப்படின்னா கேள்வியை மாத்தணும். எப்படியாக கேள்வி கேட்டா கை உயரும்? இன்றைய தினம் உங்களில் ஃபஜ்ர் தொழாதவர் யார்? இங்க இருக்கக்கூடிய பாதி பேரினுடைய கை மேல உயரும். உண்மையா இல்லையா? இன்றைய தினம் திருமறை குர்ஆனை ஓதாதவர் யார்? கை மேல உயரும். இப்ப எந்த அளவிற்கு அமல்கள் என்ற இந்த விஷயத்திலேயே பொடும்போக்குத்தனமாக அலட்சிய போக்கர்களாக அந்த அமல்களை செய்யாதவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். கேட்டா, நான் ஒரு முஸ்லீம், என்னுடைய இலக்கு சுவனம்,
இறைவன் என்னை சுவனத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு ஆசை. உழைப்பின்றி ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உழைச்சாதான் அதற்கான கூலி இருக்கு. உழைக்காம கூலியை கேட்ட யாராவது தருவாங்களா? அது போல சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நன்மை என்பது அதிக தேவை, அதிக முக்கியம். அந்த நன்மைகள் இல்லை என்று சொன்னால் நம்மால் சுவனத்திற்கு போவது என்பது கடினமான விஷயம். அதை உணர்ந்தவராக அதை உணர்ந்தபடி சஹாபாக்களும் சஹாபிய பெண்களும் வாழ்ந்தார்கள். சஹாபாக்கள் மட்டுமல்ல, நபிகளாரின் காலத்தில் வந்த சஹாபிய பெண்களும் கூட இந்த நன்மையான காரியங்களில் முந்தக்கூடியவர்களாக போட்டி எந்த அளவுக்கு ஆண்களுடன் போட்டி போடக்கூடிய அளவிற்கு அன்னை ஆயிஷா அலி அவர்கள் அறிவிக்கிறாங்க. நபிகளார் காலத்துல சில நபி தோழியர்கள் ரசூலாட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மார்க்கத்திலேயே சிறந்த ஒரு விஷயம் என்று சொன்னால், அமல் என்று சொன்னால் அது ஜிஹாது தான், அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் புரிவதுதான். எனவே அந்த நன்மையை செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி தாங்க, போர் புரிவதற்கு எங்களுக்கு அனுமதி தாங்க என்று நபி தோழியர்கள் வராங்க ரசூலா. போர் என்பது சாதாரண ஒரு விஷயமா? உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கா? போருக்கு செல்லக்கூடிய நாம் மீண்டும் திரும்பி வீட்டிற்கு வரமாட்டோம் என்று உணர்ந்து கூட அந்த போர் செய்வது இஸ்லாத்திலேயே மிகப்பெரிய ஒரு அமலாக இருக்கு, அந்தஸ்திலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தாக இருக்கு. எனவே அந்த அமல்கள் செய்ய எங்களுக்கு அனுமதித்தாங்க. ஆண்கள் மாத்திரம் போருக்கு செல்றாங்களே, ஆண்கள் மாத்திரம் அந்த அமலை கடைபிடிக்கக்கூடியவர்களாக செய்யக்கூடியவர்களாக இருக்காங்களே என்று நபி தோழியர்கள் ரசூலாட்ட வந்து சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாங்க, பெண்களே, உங்களுக்கு போர் கடமை இல்லை, நீங்க ஜிஹாத் செய்யணும் அப்படின்னா ஹஜ்ஜை நீங்கள் செய்யுங்க, எந்த ஒரு பாவமும் கலக்கப்படாத ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அனுப்பி விடுறாங்க. இப்ப எந்த அளவிற்கு நபி தோழியர்களும் கூட இந்த அமல்கள் என்ற விஷயத்தில் போட்டியாக இருந்தார்கள். இன்றைய பெண்களினுடைய நிலையை எடுத்து பாருங்க. போட்டினா எதுக்கு போட்டி போடுவோம்? இந்த ரமலானுக்கு நீ 5000த்துல பட்டு புடவையா, அடுத்த ரமலான் வரட்டும் 10,000 ரூபாய்க்கு பட்டு புடவை வாங்குறனா இல்லையான்னு பார்ப்போம் என்ற ஒரு துணிக்கும் மணிக்குமான போட்டி. அன்றைய காலத்தில் வந்த சஹாபிய பெண்மணிகள் தன்னுடைய மார்க்கத்திற்காக அமல்களை சம்பாதிப்பதற்காக உயிரை தியாகம் செய்வதற்காக வந்து நின்றார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் வாழ்ந்த சில இன்றைய காலத்தில் வாழக்கூடிய பெண்கள் இறைவனுடைய மார்க்கத்தை காது கொடுத்து கேட்பதற்கும் கூட ஒரு நேரத்தை தியாகம் செய்வது கிடையாது. வீட்டு வேலை செய்யணுமா, நேரம் இருக்கு. போன் டிவியை பார்க்கணுமா, நேரம் இருக்கு. வீணான பேச்சில் ஈடுபடணுமா, நேரம் இருக்கு. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை செவிதாழ்த்து கேட்பதற்கு நேரமே இல்லை. இப்படியான ஒரு நிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கும். அன்றைய காலத்தில் வந்த சஹாபிய பெண்மணிகள் சுவனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நன்மை மிக முக்கியம் என்ற அந்த நன்மைக்காக பாடுபட்டார்கள், உழைத்தார்கள், போட்டி போட்டுக் கொண்டார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் வாழ்ந்த பெண்கள், என்னுடைய பெயர் முஸ்லிமுடைய பெயர் ஆயிஷா அப்சா என்று வைத்துக் கொண்டேனா, இது போதும், இது என்னை சுவனத்திற்கு அழைத்து சென்று விடும் என்று ஒரு கண்ணோட்டத்திலேயே அமல்களை செய்யாமல் அலட்சிய போக்கர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நம்முடைய உள்ளத்திலேயே அதிகமாக பதிய வைக்க வேண்டிய விஷயம், நாளைய மறுமையில் நிரந்தரமான அந்த வாழ்க்கையை, இன்பமான அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நன்மை என்பது மிக முக்கியம், அந்த அமல்கள் என்பது மிக முக்கியம். அந்த அமல்களை நாம் இந்த உலக வாழ்க்கையில் செய்யக்கூடியவர்களாக, அந்த அமல்களை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக, விரையக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாளை மறுமையிலும் இறைவன் நாம் அனைவரினுடைய நன்மை தீமையினுடைய தராசை கணக்கிட செய்வான். அங்கே நன்மை நன்மை என்று அலைந்தாலும் நம்முடைய பெற்றோர்களோ உறவுகளோ ஒருபோதும் இந்தாப்பா நன்மை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டார்கள். மாறாக நம்மை விட்டு விரண்டு ஓடுவார்கள். எங்கே என்னுடைய நன்மைகள், என்னுடைய பிள்ளை, என்னுடைய பெற்றோர், என்னுடைய சகோதரிகள் பிடுங்கி விடுவார்களோ என்று ஓட்டம் பிடித்து ஓடுவார்கள். எனவே இவ்வுலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே எதை நாம் செய்தோமோ, எதை நாம் நற்காரியங்களாக நன்மைகளாக செய்தோமோ அதுதான் நாளை மறுமையில் நமக்கு அமலாக வந்து நிற்கும் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அமல்கள் என்று சொன்னால் அதற்கு போட்டியிடக்கூடியவர்களாக, முந்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை கூறி அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்குமே
அனைவருக்குமே இந்த அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து அந்த வாய்ப்பின் மூலமாக ஏராளமான அமல்களை செய்து நாளைய மறுமை நாளிலேயே சுவனத்திலேயே உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று அழைக்கக்கூடிய சுவனத்திற்கு நாம் அனைவரையும் நுழைய அல்லாஹ்விடத்திலேயே பிரார்த்தனை செய்தவளாய் என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.